மதுரையில் முருக பக்தர் மாநாடு அப்படின்ற பேரில் ஒரு மாநாடை நடத்துனாங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் பேசின ஒருத்தர் வாயிலிருந்து கூட முருகன் அப்படின்ற வார்த்தை பக்திமயமாக வரவே இல்லைங்க. மத கலவரத்தை தூண்டுவதற்கும் மத வெறுப்பை தூண்டுவதற்கும் வன்முறை பேச்சு பேசும்போது மட்டும்தான் முருகன் அப்படின்ற வார்த்தையை இதில் பேசின ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினதை பார்க்க முடிஞ்சு. அதற்கு அவங்க போட்ட தீர்மானமே சாட்சியாக இருந்துச்சு. இவங்க போட்ட தீர்மானம் 6 தீர்மானம் போட்டாங்களே, அதில் ஒன்றாவது ஆன்மீகம் சம்மந்தமாக இருந்துச்சா? தீர்மானத்தை காட்டுறேன் பாருங்க. திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி. திருப்பரங்குன்ற மலை குமரனுக்கே சொந்தம் என்று முருகன் மலைகளை காக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள கோயில்களிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும். தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து சஷ்டியை பாட வேண்டும். இதில் இந்த 6வது தீர்மானத்தை தவிர ஏதாவது ஒன்றில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இருக்கா? இப்படி இந்த லட்சணத்தில் மாநாடு நடத்திக்கிட்டு நாங்கள் அரசியலே பேச மாட்டோம், ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த 4 நாட்களாக இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. கோர்ட்டில் ஜட்ஜையாட்ட போயிட்டு மண்டிட்டு நாங்கள் அரசியலே பேச மாட்டோம், ஆன்மீகம்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு? இவங்களை நம்பவே கூடாது. ஒருபோதும் இந்த பாஜக RSS இந்துத்துவா கும்பல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்க பேசவும் அத்தனையுமே பொய்யாக தான் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்களே கிடையாது, இரட்டை நாக்குடையவர்கள் என்பதை இவங்க பண்ண இந்த விஷயத்தை வச்சு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிற முடியுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சாமானியன் கோர்ட்டு போடுற நிபந்தனையை மீறுறாரு அப்படின்னா கோர்ட்டு சும்மா விட்டுருமா? போலீஸ் சும்மா விட்டுருமா? பிஜேபி இது என்ன முதல் தடவை நிபந்தனையை மீறுறாங்களா? அதுவும் ஒரே விஷயத்தில், திருப்பரங்குன்ற விஷயத்தில் தானங்க இதற்கு முன்பு 144 தடை உத்தரவை மீறி இவங்க கோர்ட்டில் அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் கோர்ட்டு போட்ட நிபந்தனையை மீறி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொன்னாரா இல்லையா? அப்போ எச்ராஜா மீது FIR போடப்பட்டுச்சா இல்லையா? இப்போ மீண்டும் கோர்ட்டோடைய நிபந்தனையை மீறி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் நான் மீறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீறுறாங்க அப்படின்னா கோர்ட்டை மதிக்கிறதுன்னு தானே அர்த்தம். இதற்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்க போகிறது அப்படின்றதான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை இவங்க நக்கல் பண்றாங்க அப்படின்றத ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. அரசியல் மாநாடு இல்ல, அரசியல் பேசல, ஆனால் அரசியல் மாற்றம் ஏற்படும். அரசியல் மாநாடு இல்ல, அரசியல் பேசல, ஆன்மீகம் தான் பேசணும், ஆனா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நக்கலாக நீதிமன்றத்தை நையாண்டித்தனம் பண்றாரு இந்த தமிழிசை. தமிழிசை மட்டுமா, நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அரசியல் பேசுறாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் அரசியல் பேசுறாரு, இவங்க கூட்டிட்டு வந்த கோமாளி பவன் கல்யாண் ஒரு பக்கம் அரசியல பேசுறாரு. வேற ஏன் நான் கோமாளின்னு சொல்றேன் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். முதல்ல அந்த அண்ணாமலைக்கு வந்துடலாம். மைக்க பிடிச்ச அண்ணாமலை என்னங்க சொன்னாரு? பள்ளி குழந்தைகள் எல்லாம் திருநீரை பூசிக்கிறனும், ருத்ராட்ச கொட்டையை கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல. இப்படி பேசுகிற இந்த அண்ணாமலையுடைய குழந்தைகள் திருநீர் பூசுமா? திருநீர் பூசிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ருத்ராட்ச கொட்டையை போட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை அண்ணாமலையால் வெளியிட முடியுமா? துணிச்சல் இருந்தால் நாளையிலேருந்து என்னுடைய பிள்ளைகள் ருத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு இல்லை திருநீரை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகும் அப்படின்ற ஃபோட்டோவை அண்ணாமலை வெளியிடுவாரா? நம்ம பிள்ளைகளை மட்டுமே மத வெறுப்பையும் மத உணர்வையும் பள்ளி படிக்கும் போதே இப்படி தூண்டி விடுறாங்க. ஆனால் அவங்களோட பிள்ளைகள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் விநாயகர் சதுர்த்தி கலவரத்துக்கு வராது, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு வராது, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பள்ளிவாசலுக்கு முன்பு கோஷம் போடக்கூடிய இடத்துக்கு வராது. அண்ணாமலையோட பிள்ளை வருவாரா? வரமாட்டாங்களே. ஆனா நம்ம பிள்ளைகளை மட்டும் இப்படி ஏவி விடுவாங்க. இதுல வெக்கமே இல்லாம இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு? நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு MP-யா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர். கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. இவ்வளவு பேசுறிய அண்ணாமலை, முதல்ல நீங்க உங்களுடைய நெத்தியில திருநீர் வச்சிருக்கீங்களா? நடப்பது முருக பக்தர் மாநாடு தானே. உங்களோட இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திருநீர் வச்சிருக்கிறாரு, பவன் கல்யாண் திருநீர் வச்சிருக்கிறாரு. ஏன் உங்க நெத்தியில மட்டும் திருநீர் இல்ல? அவர் திருநீர் வச்சுட்டு பல மணி நேரம் அந்த திருநீரை வச்சு இருந்துட்டு அப்புறமா தான் அழிக்கிறாரு. நீங்க திருநீரே வைக்கலையே. அப்ப இவ்வளவுதான் உங்களுடைய முருக பக்தியா? அப்ப நீங்க இப்ப பண்ணுவதற்கு பேர் அரசியல் இல்லையா? வெறும் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, மோடி என்னைக்காவது திருநீர் வச்சு பார்த்துருக்கீங்களா? தேர்தல் காலத்தில் மட்டும் பார்ப்பீங்க, நாமம் போடுவார், பட்டை போடுவார், குங்குமம் வைப்பார். ஆனால் மற்ற நேரத்துலலாம் மோடியோடைய நெத்தியில் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவர் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி
ஒரு திருநீரை கூட அவர் வைக்க மாட்டாரு. அப்ப அதெல்லாம் அரசியல் தானா? இது மட்டும் இல்லைங்க, இந்த அண்ணாமலையும் பொய்யையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு பொய்யை இவர் கக்கி இருக்கிறாரு. என்ன பொய்யை கக்கி இருக்கிறாரு? ஏப்ரல் 22 பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். அதாவது பகல்காம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே வர வச்சு இந்து யாருன்னு கேட்டு வரிசையா நிக்க வச்சாங்களாம். 26 பேரை இப்படி வரிசையா நிக்க வச்சு அவங்களுடைய நெத்தி பொட்டில் வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை பேசுறாரு. நமக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் ஜிப்லைன் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதில் இந்துவா அப்படின்னு சொல்லி பேரை கேட்டு சுட்டாங்க அப்படின்றதே பொய் அப்படின்றத அம்பலமாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு? வரிசையா நிக்க வச்சாங்களாம், நெத்தி பொட்டுல சுட்டாராம். நீங்க பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு பொய்யை அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்க. அவங்களுடைய மரணத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க அண்ணாமலை. அதில் தானே அவர் குதிரை ஓட்டி இறந்து போனாரு, அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து தானே இறந்து போனாரு. அவர் யாரு? இஸ்லாமியர் தானே. அவரை இந்துன்னு கேட்டுட்டா கொண்டாங்க? இல்ல. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சிந்தனை உங்ககிட்ட இருக்கு அண்ணாமலை. இந்த லட்சணத்துல இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது, மதம் மாறினவங்கள திரும்பி கொண்டு வர வேண்டும். மதம்லாம் யாருமே மாறக்கூடாது, மதம் மாறினவங்க எல்லாருமே மறுபடியும் தாய் மதம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. இதை நீங்க யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே கோமாளி ஒருத்தர் ஆந்திராவில இருந்து, அந்த கோமாளிகிட்ட கேட்கணும். ஏன்னா பவன் கல்யாணுடைய மனைவி யாருங்க? ரஷ்யாவை சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேரு. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது தெரியுமா? அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பவன் கல்யாண். இன்னைக்கு வந்துட்டு இங்க இந்து மக்களே முருகனே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இதே பவன் கல்யாண் அவருடைய மனைவியை மதமாற்றம் பண்ணுவாரா? அவருடைய பிள்ளைகளை மதமாற்றம் பண்ணுவாரா? நீங்க கூட்டிருந்த கெஸ்ட்டை மதத்தை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஊரானுக்கு புத்தி சொல்லுங்க. இந்த பவன் கல்யாண் எப்படிப்பட்ட கோமாளி தெரியுமா? இங்க வந்துட்டு முருகன் தான் என்னை அழைத்து வந்தாருன்னு பேசக்கூடிய இந்த பவன் ஆந்திரால என்ன தெரியுமா பேசுவாரு? I am an unapologetic Sanatani Hindu. I am an unapologetic Sanatani Hindu. அங்க போனா சனாதன இந்து, இங்கே வந்துட்டா முருகன். ஏன் இங்கேயும் வந்துட்டு சனாதன இந்து சனாதன முருகன் சொல்லி தான் பாருங்களேன். சொன்னா பிரச்சனை வரும் அப்படின்றக்காண்டி தான் நான் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சனாதனத்துக்கும் முருகனுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஊருக்கு ஊர் வேஷம் போடக்கூடிய ஒரு கோமாளியாக தான் இந்த பவன் கல்யாண் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த பவன் கல்யாண் என்ன சொல்றாரு? நாத்திகர்களுக்கு எதிராக மிக மோசமாக பேசுறாரு. இந்து மதத்தை மட்டும்தாங்க விமர்சனம் பண்றாங்க, மற்ற எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணுவதே கிடையாது. அதாவது இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மதத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு இந்த பவன் கல்யாண். இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? రాజకీయ స్ఫూర్తిని పోరాట స్ఫూర్తిని తెలియజేసిన మహానుభావుల్లో భగత్ సింగ్, చంద్రశేఖర్ ఆజాద్, నారాయణ గురు, రాజ్గురు, సుఖ్దేవ్, నేతాజీ, వీరితో పాటు ఎర్నెస్టో చెగువేరా దక్షిణ అమెరికా ఖండానికి సంబంధించిన ఒక యోధుడు, అతను నాకు స్ఫూర్తి. என்னப்பா உன்னுடைய ரோல் மாடல் இருக்கிற அத்தனை பேருமே நாத்திகராக இருக்கிறாங்க, இந்து மதத்தில் புரட்சி பண்ணவங்களா இருக்காங்க, இந்து மதத்தை கேள்வி கேட்டவங்களா இருக்காங்களே. அப்போ உனக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாத்திகராகவும் இந்து மதத்தை கேள்வி கேட்கலாகவும் இருக்காங்க. ஆனால் நீ வந்துட்டு இங்கே என்ன பேசுகிற? நாத்திகர்களை சும்மா விடக்கூடாது, மற்ற மதத்தை பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற. இது மட்டும் இல்லைங்க, இவர் என்ன சொல்கிறாரு? அரேபியாவிலேருந்து வரக்கூடிய மதத்தை பற்றி பேசுவாங்களா, நம்ம மதத்தை பற்றி மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை பேச்சை பேசியிருக்கிறாரு. ஆனால் இதே பவன் கல்யாண் என்ன பேசினாருன்னு காட்டவா? ముస్లింలని కేవలం ఓట్ బ్యాంక్గా చూసి ముస్లింలకి వారిని మతం పేరు మీద చెప్పి వారికి అభివృద్ధి లేకుండా అలా పెట్టే వ్యక్తితో నేను భారతీయ జనతా పార్టీ లాగా చేయను. నేను నా తల్లిదండ్రుల దగ్గర నేర్చుకుంది మానవత్వం. నేను స్వామి వివేకానంద స్ఫూర్తితో పెరిగిన వాడు. నాకు మనుషులందరూ ఒకటే, అందరికీ సమాన న్యాయం చేయ. பிஜேபியை பாருங்க,
முஸ்லீம்களை ஓட் பேங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிமை இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? நான் வந்து அந்த கேடுகட்ட பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு என் குடும்பத்தில் மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, நான் வந்துட்டு விவேகானந்தர் போல எல்லாருமே சமம்னு நினைக்கிறவன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாருங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து என்ன பேசுகிறாரு, அரேபியாவிலிருந்து வந்த பதத்தை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது மட்டும் இல்லை, இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நாம் அமைதியாக இருப்பதனால தான் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க, இவங்களெல்லாம் வந்து இப்படி முருகனை பேசும்போது உங்களுக்கு கொந்தளிக்க வரலையா, உங்களுக்கு துடிப்பு வரலையா, நீங்கள் வந்துட்டு முருகனுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறீங்க, முருக பக்தர்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும் நாத்திக கூட்டம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறாரு. அதாவது அப்பட்டமான கொலை மிரட்டலுங்க. ஆனா இதே பவன் கல்யாணுக்கு ரோல் மாடல் யாரு, பகத்சிங். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புத்தகத்தை எழுதிய பகத்சிங் தான் இவருடைய ரோல் மாடல். இப்ப புரியுதா இவரை ஏன் கோமாளி அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு? இப்படிப்பட்ட கோமாளியை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு ஆட்டம் காமிச்சா ஆட்டம் எடுபடுமா, அருந்துதான் போகும். இதில் வந்துட்டு இந்த பவன் கல்யாண் சொல்கிறாரு, முருகனுடைய இன்னொரு உருவமாக தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் 2 விஷயத்தை அழுத்தி பண்ணியிருப்பாங்க. ஒன்று, தெலுங்கு அப்படின்ற வார்த்தையை நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தி தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தாஜா பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த முருகபக்தர் மாநாடே தேவர் சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டது தான். ஏன்னா திருப்பரங்குன்ற மலையை பாதுகாத்ததே கல்லர் சமூகம் தான். அப்படி அவங்க பாதுகாக்கும் போது எந்த பிரச்சனையும் வரலை, இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. சரி, இவர் சொல்றாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் தான் முருகனுடைய இன்னொரு உருவமாக நமக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றதுக்கு போது இந்த கூட்டத்துக்கு தகுதி இருக்கா? ஏங்க யாருங்க முருக பக்தர்? முத்துராமலிங்க தேவர் முருக பக்தரா, இல்லை இந்த கரகாட்ட கோஷ்டி கும்பல் வந்து முருக பக்தரா? திருப்பரங்குன்றம் முருகனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே திருநேறு பக்கத்துல வீடு எடுத்து தங்கி முருகனை வழிபட்டவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா? அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலுக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சா? அவர் இருக்கிற வரைக்கும் அது சிக்கந்தர் மலையே கிடையாது, அது குமரன் மலையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி துணிச்சல் யாருக்காவது வந்துச்சா? அவர் இருக்கிற வரைக்கும் அங்கே ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த துணிச்சல் யாருக்காவது வந்துச்சா? அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு முருக பக்தர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மதத்தை தாண்டி மதத்திற்கு அப்பாற்பட்டவராக மத நல்லிணக்கவாதியாக இருந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இந்த பிரச்சனையை நீங்க எப்ப கிளப்புறீங்க? 2024 பிப்ரவரி மாதம் கிளப்புறீங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஏன் இந்த முருகனை பற்றி பேசலை? ஏன்னா இவங்க முருக பக்தரே கிடையாது. இவங்களுக்கு எப்போ தெரியுமா முருக பக்தி வரும்? இவங்களுக்கு எப்போ வரும்னா தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் வரும். இப்போ 2026 தேர்தலுக்கு முன்னாடி முருக பக்தி வந்திருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி 2020 வேல் யாத்திரைன்ற பேரை நடத்தி ஒரு முருக பக்தியை காட்டினாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 2021 2025 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் முருகன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்களா? பயன்படுத்தவே இல்லை. ஏன் முருக பக்தி எங்கே போச்சு? ஏன்னா இவங்க முருக பக்தரே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி தோன்றுகிற திடீர் குபீர் முருக பக்தர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே கிடையாது. அப்படி பிரச்சனை வருது, இந்துக்களுக்கு மன உளைச்சல் வருது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் வந்திருக்கு. இவ்வளவு பேசுகிறாங்கல்ல, உண்மையிலே இந்துக்களுக்காக நிற்க வேண்டிய நபர்கள், இந்துக்களுக்காக மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர்கள் யாருக்காக நிற்கணும் தெரியுமா? இந்த மாநாட்டில் என்ன தெரியுமா வந்துட்டு இவங்க தீர்மானம் பண்ணியிருக்கணும்? அனைத்து இந்துவும் சமம்னு சொல்லி பேசக்கூடிய இவர்கள் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம், எல்லா சாதியினருக்கும் அந்த திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, எனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கணுமே. போட்டீங்களா? அதுதானே இந்துக்களுக்கு நன்மை செய்யறது. இவ்வளவு ஏங்க இன்னைக்கு வந்துட்டு முருகனை கையில் எடுக்கக்கூடிய இதே நபர்கள் செம்பரம் தீட்சிதர் கோயிலில் போயிட்டு ஆறுமுகசாமின்றவர் தேவாரம் போய் பாடுறாரு. இப்படி தேவாரம் பாடும்போது அந்த ஆறுமுகசாமியை அடிச்சு காயப்படுத்தி கோயிலை விட்டு வெளியே அனுப்புறாங்க தீட்சிதர்கள். யாராவது ஒருத்தர் எங்க இந்து ஆறுமுகசாமியை எப்படியா நீ வந்துட்டு வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆறுமுகசாமிக்கு ஆதரவாக நின்றாங்களா? குறைஞ்சபட்ச தீட்சிதர்களை கேள்வி கேட்டாங்களா? இல்லையே. கனக சபை மேலே ஏறி நின்று நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கேட்டப்ப அந்த பெண்மணியை கோயிலை விட்டு அடிச்சு துரத்துற கும்பல் தானே அந்த தீட்சிதர்கள் கும்பல். எப்படியா பெண் மேல நீ கை வைக்கலாம், கோயிலில் கை வைக்கலாம்? ஒரு இந்துவுக்கு கனக சபை மேலே ஏற அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இந்து முன்னணிக்காரங்க வந்தாங்களா? ஒரு பாஜக காரங்க வந்தாங்களா?
வரலையே, ஏங்க நீங்க ஒழுங்கா வந்துட்டு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட ஒரு பக்தரை, பெண் பக்தரை கன்னத்திலே பலார் நிறைஞ்சாரு தீட்சிதர். அந்த பெண்ணுக்காக வந்துட்டு இந்த இந்து முன்னணி கும்பல் வந்து ஆதரவா நின்னாங்களா? தீட்சிதர்ல கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அப்ப எந்த இந்துக்களுக்குமே இவங்க ஆதரவா நிக்க மாட்டாங்க. ஆனா எப்ப ஆதரவா நிற்பாங்கன்னா, எதிராளி ஒரு முஸ்லீம், எதிராளி ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா மட்டும்தான் ஐயோ இந்து அப்படின்னு சொல்லி வருவாங்களே தவிர ஒருபோது இந்துக்களுடைய உரிமைக்காக இவங்க நிற்கவே மாட்டாங்க அப்படின்றதான் இவங்களுடைய வரலாறு. அப்போ நாங்கள் 5 லட்சம் பேரை கூட்டிட்டோம், ஏன் இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கூட சொல்லலாமே? பின்னாடி காலி சேரெல்லாம் ஃப்ரீயாக கடந்ததை ஃபோட்டோ வெளி வந்துச்சா இல்லையாங்க? அப்படி காலி சேரில் மாநாடு நடத்திட்டு இவ்வளோ பேரை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லையா பேசுவதற்கு? 5 லட்சம் பேர் வந்தாங்களாம். எப்படி நீங்கள் ஆளை கூப்பிட்டீங்க? இந்து முன்னணிக்கு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆளை கூப்பிட்டீங்களா? இல்லையே. நீங்கள் வந்துட்டு 60 வீடும் ஒரே இடத்துல இருக்கு, எல்லா கோயிலையுமே ஒரே நேரத்தில் வந்து வழிபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு, பாக்கியம், நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணி பிரசாதத்தை வாங்கினா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பி தானே அந்த கோயிலுக்கு நீங்கள் வர வச்சிங்க மக்களை. சாயந்தரம் மாநாடு நடக்க போது இந்த மாநாட்டு சேரெல்லாம் காலியாக கிடைக்க ஆளை நிரப்பணுமே அப்படின்றக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே நீங்கள் அமைச்ச அந்த கோயிலை வந்து மூடி அருங்காட்சியகம்லாம் கிடையாது, வாங்க சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை சேரில் உட்கார வச்சிங்களா இல்லையா? வெயில் தாங்க முடியாமல் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டான். நீங்கள் கூட்டத்தை கூட்டிட்டு இருந்தது அங்கே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் பஸ்ஸு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி தங்களுடைய சங்கிகளாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தான் உள்ளே பூத்தி இருக்கிறாங்க. கூடுதலாக இந்த அடிமை அதிமுக இருக்காங்க தெரியுமா, அவங்கள்ட்ட உதயகுமார்கிட்டையும் செல்லூர்ராஜ்கிட்டையும் பேசி அவங்க ஆட்களை இறக்கியிருக்கிறாங்க. அப்படி வந்தும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய காலிச்சேர்களை ஃபில் பண்ண ஆள் இல்லை. இப்படிப்பட்ட மாடம் நடத்திட்டு இந்துக்களுக்கு எழுச்சி வந்துருச்சு, இனிமே எங்களை ஏமாற்ற முடியாது, ஐயோஹோ அம்மான் கூச்சல் இட்டாலும் பழிக்காது, வேஸ்ட்டு. ஏன்னா அத்திவரதருக்கும் இங்கே கூட்டம் கூடுச்சு, ஆனால் ஓட்டை பிஜேபிக்கு போட்டாங்களா? அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. மதுரை முருகன் மாநாடு ஒரு படுதோல்வி. அதை நீங்கள் நடத்துனதுனாலே அதில் பேசின அந்த அண்ணாமலை பேச்சும் அதில் பேசின அந்த பவன் கல்யாண் பேச்சுமே நீங்கள் இரட்டை நாக்கு உடையவர்கள், உங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு காமிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நன்றி.